அனைவருக்கும் காலை பசுமை வணக்கம். 496வது வாரம் வான்மலை சிறப்பு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நமது அறங்காவலர்கள், வனங்காவலர்கள், மரங்காவலர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இடத்துல இன்னமும் அறக்கட்டளைக்கு 40,500 ரூபா தர வேண்டும். அதே போல் புதிதாக பணியில் அமர்ந்திருக்கு அவருடைய பெயரில் ஒரு மரக்கன்றை வைப்பதாக உறுதியளித்திருக்கிறேன். அதோடு சேர்த்து 42,000 தர வேண்டும் என்று சொல்லி தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ள நினைக்காமலும் தன்முனைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வோடும் சக அறப்பணியாளர்களோடு குழு உணர்வோடும் பணியாற்றுவேன். பிறருக்கு உதவி செய்யும் நல்ல குணம் ஒருவருக்கு இருக்குமானால் அவரை எந்த ஒரு தீய சக்தியாலும் வெல்ல முடியாது. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட், இது ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறாங்க, பட் அது ஹெல்த்தியே கிடையாது. இந்த தென்னீராவை பற்றி நான் சொல்லணுன்னு நேற்று ஒரு கஸ்டம் ப்ளேஸ் போயிருந்தேன், எனக்கு கொடுத்துருந்தாங்க ₹60. அது ஆக்சுவலாக இதில் அவ்வளோ ஹெல்த்தி இருக்குது. இதை நிறைய மக்களுக்கு போய் ரீச் ஆகணும். இந்த வனம் ஃபவுண்டேஷன் எனக்கு ஆக்சுவலாக புதுசாக தான் இருந்தது. ஆனால் எனக்கு யூஸ்வலாக இந்த இயற்கை சம்மந்தப்பட்ட அறிவு சார்ந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். இப்போ இதை பார்க்கும்போது இதில் பயணிக்கும்னு எனக்கு ஆர்வமாக இருக்குது. முதலாக நம்ம நேரத்தில் காலையில் எந்திரிக்கிறது முதல். இரண்டாவது நன்றாக நீர் குடிப்பது. 2 to 3 லிட்டராவது ஒரு நாளுக்கு நம்ம குடிக்கணும். மூன்றாவது ஒரு நாளில் அன்றாட நாளில் 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். நான்காவது நம் சாப்பிடும் உணவை மென்று சுவைத்து உண்ண வேண்டும். 5வது தூக்கம். இதனை பயன்படுத்தி வந்தால் வாழ்க்கையில் நல்ல முறையாக வாழலாம். இப்பொழுது இங்கே 2 மணி நேரம் இந்த வனம் பகுதியை பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த ஊரில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா இயற்கை சூழலில் நல்லா நடைபயிற்சி செய்து கொண்டு இருக்கின்றார்கள். மேலும் எனது ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்ட் இருக்குது. நாங்களும் எங்கள் பகுதியில் மரமெல்லாம் அந்த வாக்கிங் வர இடத்துல எங்களால் முடிஞ்சது நட்டிகிட்ருக்குறோங்க. மரம் யாருமே நட்டுறது மட்டும் முக்கியம் இல்லைங்க, அதுக்கு கரெக்டாக நம்ம தண்ணி ஊற்றுறது தான் மெயினான விஷயம். இன்றைக்கி வன ஆலயங்கிற சொல்லி இந்த அளவுக்கு வந்துருக்குன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும், குறிப்பாக சொல்லப்போனால் பல்லடத்துலேயே வறட்சியான இடம். ஆனால் இன்றைக்கி பசுஞ்சோலையை மாற்றி அமைச்சிருக்குன்னா வலையத்தில் இருக்கக்கூடிய அவங்கள எல்லாமே நான் கடவுள்னு தான் சொல்லுவேன். இந்த மண்ணை காப்பாற்றுறது, பூமியை காப்பாற்றுறது, இந்த இயற்கையான சூழலில் எல்லா மக்களும் நல்லா வாழணுங்கிற நோக்கோடு இதில் கையில் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. பிறவியினுடைய நோக்கமே இனிமேல் பிறவாமல் இறைவனாக ஆகுதல். இப்படி எத்தனையோ கோடிக்கணக்கான ஞானியர்கள், சித்தர்கள் அந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வழிகாட்டுதலில்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போது இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கும் இந்த பிறவியினுடைய நீளத்தை குறைப்பதற்கும் ஒரு உபாயம் சொல்லுகிறார்கள். மகாத்மா காந்தி ஒரு உலகத் தலைவர். இன்று வரை எல்லா நாடுகளிலும் அவருக்கு சிலை உண்டு. வேறு எந்த தலைவருக்கும் உலகம் முழுவதும் உள்ள நாடுகளில் சிலை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உலகத் தலைவர் இதுவரை மனிதகுலம் அப்படி ஒரு மனிதரை ஈன்றெடுக்கவில்லை. இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவில் ஒரு கணக்கெடுத்தாங்க. மனிதகுலம் தோன்றிய நாளிலிருந்து இன்று வரை ஒரு மகத்தான ஒரு மனிதர் யார் என்றால் முதல்ல வர்றது மகாத்மா காந்தி. அப்படி அந்த மகாத்மா காந்திக்கு ஒரு ஆலோசகர் இருந்தார். அப்போ அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருப்பார்னு பாருங்க. நாடு முழுவதும் இருந்து அவருக்கு ஆயிரக்கணக்கான கடிதங்கள் ஆலோசனை கேட்டு வரும் மகாத்மா காந்திக்கு. அத்தனையும் படித்து எழுதுவது என்பது இயலாத காரியம். அப்போ அதையெல்லாம் படித்து ரிப்ளை பண்ணுறது ஆச்சாரிய வினோபாஜி. ஆச்சாரிய வினோபாஜி அவருக்கு எங்கு போகிறதுனாலும் நடந்து தான் போவார். அப்போ கால் வலிக்கும் இல்லையா, மகாத்மா காந்தி போய் காலை அமுத்தி விடுவார். அவருடைய காலை
அமுத்தி விடுவார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான் அவர் ஒரு உபாயம் சொல்கிறார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அப்போ இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு, இந்த பிறவியினுடைய நீளத்தை குறைப்பதற்கு 3 மாதாக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அது யார் இந்த 3 மாதாக்கள்? தாய், நம்மை பெற்றெடுத்த தாய். அவர்களுடைய மனம் நோகாமல் உயிருள்ளவரை அவருக்கு நாம் பணி செய்ய வேண்டும், அவர்களுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அடுத்தது மனைவி. மனைவி நம்மை நம்பி வந்தவர்கள், இன்னொரு வீட்டில் வளர்ந்து நமக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு நம்முடைய குடும்ப மேன்மைக்காக வந்தவர்கள். அவர்களை தெய்வம் போல் போற்றி அவர்களுக்கு அவர்களுடைய மனம் நோகாமல் நடந்து கொள்ள வேண்டும். 3ஆவதாக சகோதரி. சக உதிரத்தை உடையவள். நமக்கு ஓடுற ரத்தம்தான் அவளுக்கும் ஓடுது. அப்போ சகோதரியை மனம் நோகாமல் மகிழ்ச்சியாக எப்பொழுதும் வைத்துக்கொள். அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கங்கள். 2015 ஆரம்பிக்கப்பட்ட நமது அமைப்பானது மரம் வளர்த்தி நம்ம இயற்கையை பாதுகாப்போம் என்ற குறிக்கோளோடு ஆரம்பித்தோம். அதனால் என்னென்னா காற்று சுற்றமாகுது, நுண்ணுயிர்கள் பெருகுதுன்னு விட்டோம். பட் நம்ம நாலேஜ் இப்போ அதிகமாகுன்னா அந்த மண்ணையும் பாதுகாப்போம் என்ற ஒரு புது அறிவு நமக்கு வந்திருக்கிறதுனால அதையும் செயல்படுத்துவோம் என்று சொல்லி இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள திரு பழனிவேல் அவர்களுக்கும், திரு நவீன்குமார் அவர்களுக்கும், சுவேதா அவர்களுக்கும், அனந்தகுமார் அவர்களுக்கும், முருகேசன் அவர்களுக்கும் நமது நன்றியை சொல்லி, இன்று நம்மிடையே இயற்கை விஞ்ஞானிகள் 2 பேர் கலந்துள்ளார்கள், அவர்களுக்கும் எங்களது நன்றியை சொல்லி, நமது அறங்காவலர்கள், மரங்காவலர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியை சொல்லி, நமது ஊழியர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை சொல்லிகளேன். அனைவருக்கும் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்றைய அன்னம்பாளிப்பு வழங்கும் அறங்காவலர் திரு மயில்சாமி அவர்களை வாழ்த்தி இந்த கூட்டத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இன்றைய காலை பொழுது நல்ல பொழுதாக அமைய வேண்டி இறைவனை வேண்டி கூட்டத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க